பூஜா தேஜா இருக்கானா? இல்ல செல்வம், அவன் அம்மா கூட கடைக்கு போயிருக்கானே. சரி, பக்கத்து தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறாங்களாம், கரகாட்டம் கூட இருக்கான், வேடிக்கை பார்க்கலாம், வரியா? நான் வரல செல்வம், எனக்கு படிக்கணும். பரீட்சைலாம் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன? பரீட்சைக்காக மட்டும் நம்ம படிச்சா போதாது செல்வம், அப்புறம் எதுவுமே ஞாபகம் வராது. நீ ரொம்ப அறிவாளி, உனக்கு எனக்கும் ஒத்து வராது, நான் வரேம்மா. இருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமாம் பூஜா, சுப்பிரமணிய பாரதி மனைவி பேர் என்னம்மா? இப்போ திடீர்னு எதுக்குப்பா கேட்குறீங்க? சொல்லுமா. ஓ ஃப்ரெண்டு ஒருத்தர் செல்லில் வெயிட் பண்ணுறது. என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்குறாரு. குரோர்பதி நிகழ்ச்சியில் இருந்து பேசுகிறாராம்மா. செல்லம்மாப்பா. அப்படியா தம்பி? செல்லம்மா தான் கரெக்டு. தேங்க்யூ. அது இந்த வருஷம் பாடத்தில் வருதாம்மா? இல்லப்பா, 4th ஸ்டாண்டர்ட்ல வந்தது. அட பரவாயில்லையே, அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியே. பல பேர் பரீட்சை முடிஞ்ச மறுநாளே மறந்துடுவாங்க. முக்கியமானதெல்லாம் சின்ன குறிப்பா ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன்ப்பா. கெட்டிக்கார பொண்ணுமா. என்ன மாலா, கவலையா உட்கார்ந்துருக்க? என் கிளாஸ்க்கு இன்னைக்கு ஒரு விஐபி வர போறாராம். கேள்வி கேட்டா பசங்க எப்படி பதில் சொல்வாங்கன்னே தெரியல. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால பரீட்சை முடிஞ்சிருக்கு, எல்லாம் பதில் சொல்லிடுவாங்க. நீ ஒண்ணு, எல்லாம் மார்க் வாங்க படிக்கிற பசங்க தான், மனசுல வச்சுக்க இல்ல, அதான் பயமா இருக்கு. ஏய், நடக்கிறது நடக்கும், கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வா. பெல் அடிச்சாச்சு, சீக்கிரம் வா வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இன்னைக்கு பெரிய தொழில் அதிபராக இருக்கேன். எப்படி ஆனேன்? கரெக்ட். ஆனால் அது மட்டும் இல்லை, கடுமையாக உழைச்சேன். அதனால நீங்களும் நல்லா படிக்கணும், அதுபடி நடந்து உழைச்சி முன்னுக்கு வரணும். வருவீங்களா? வெரி குட். டீச்சர், இவங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். செக்கோஸ்லோவேக்கியா ஸ்பெல்லிங் யாருக்காவது தெரியுமா? கை தூக்குங்க. கரெக்டா ஸ்பெல்லிங் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு. என்ன யாருமே கை தூக்கல? நீங்க சொல்லலைன்னா உங்க மிஸ் சொல்லிடுவாங்க, அப்புறம் பிரைஸ் அவங்களுக்கு போயிடும். ஐயோ, டென்ஷன்ல நானே மறந்துட்டேனே. ஆண்டவனே, யாரையாவது சொல்ல வச்சு என் மானத்தை காப்பாத்து. கோயிலுக்கு வந்து நெய் விளக்கேத்துறேன். நான் சொல்லட்டுமா சார்? எஸ், கம் ஆன், சொல்லுமா. CZECHOSLOVAKIA செக்கோஸ்லோவாக்கியா. வெரி குட். இந்த வருஷத்து பாடத்திட்டத்தில் வருதாமா? இல்ல சார், ஜிகே புக்ஸ் வீட்ல நிறைய வாங்கி வச்சிருக்கேன், அடிக்கடி எடுத்து படிப்பேன். கரெக்ட், குட் கேர்ள். உன் பேர் என்னம்மா? பூஜா சார். பூஜா மாதிரி எல்லா மாணவர்களும் இருக்கணும். வகுப்பு பாடங்களை மட்டும் படிக்காம ஓய்வு கிடைக்கும் போது நல்ல புஸ்தகங்கள் நிறைய படிச்சு பொது அறிவை வளர்த்துக்கணும். பூஜாவுக்கு 500 ரூபாய் பிரைஸ் தர்றேன். அவ படிப்பு முடிச்சு வந்த உடனே எங்க கம்பெனிலேயே வந்து வேலை செய்யணும்னு இப்பவே அழைப்பு விடுக்கிறேன். இந்தாங்க, நம்ம பூஜா பரிசு வாங்கினதுக்கு சாக்லேட். பரிசு மட்டுமா வாங்கிட்டு வந்திருக்கா? கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, 6ஆம் வகுப்புலயே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டாளே. கை கொடுமா. தேங்க் யூ so much பா. வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.